ஸ்தோத்திரம் துதி உண்டாவதாக. கர்த்தர் நன்மையான ஓய்மையாலே கர்த்தர் என்னுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 12 வாசிக்கிறார். ரூத்து இஸ்ரவேலின் செட்டைகளின் தேவனுடைய செட்டின் கீழே ஆமென் வந்த அப்போ கைவிடப்பட்ட அந்த ரூத்துக்கு கர்த்தராலே ஒரு அடைக்கலம். ஆமென். जो हाथ छोड़े थे रूत जो है उनको एक वो सहारा था, ஒரு அடைக்கலம், एक सहारा. போவ சண்டையிலே ரூத்துக்கு அவள் அடைக்கலம் கிடைக்குமானால் நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்தில் வந்த நமக்கு எவ்வளவு அடைக்கலம். அல்லேலூயா. हमको परमेश्वर के समूह में कितना जो सहारा मिलेगा. ஆனால் ஒரு காரியம், लेकिन एक बात है, என்றும் அடைக்கலம் நிலைத்திருக்கிறது தேவனுடைய அடைக்கலம் தான் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. हमेशा जो सहारा परमेश्वर அந்த நிலைத்திருக்கிற அடைக்கலத்தின் கீழ் நாம் அடங்கி இருக்கணும். उस सहारे के नीचे हम जो है बने. அல்லேலூயா. हालेलुया. சரி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை தியானிப்போம். परमेश्वर आज के दिन में दिए वचन को ध्यान करेंगे. கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கம் என்னன்னா, परमेश्वर धरती पे आए जो उसका उद्देश्य क्या था, ஆத்மாக்களை அழிந்து போய் கொண்டு பாவத்திலேயும் அக்கிரமத்திலேயும் மரித்திருக்கிற அந்த ஆத்மாக்களை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் இயேசு பூமிக்கு வந்தார். இப்போ पाप में श्राप पे जो रह रहे जो लोगों को जो है छुड़ाने के लिए यीशु मसीह आए. அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வார்த்தையினாலும் சரி அல்லது அவருடைய கிரியைகளினாலும் சரி, அது அனைத்திலும் ஒரு ஆத்மா பாரம் வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். ஆத்மாவை குறித்து பாரம், அவருடைய வார்த்தையாக இருக்கட்டும், அதை கவனிச்சு பாருங்கள். அந்த ஆத்மா பாரம் அதில் வெளிப்படும். ஆத்மா பாரம் எப்படின்னாலும் அதை விளக்குது கேளுங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை எத்தனை முறையும் நீங்கள் படிச்சிருப்பேன், நானும் படிச்சிருக்கேன். அல்லேலூயா. हालेलुया. ஆனால் அதில் உள்ள சில தேவன் எதிர்பார்த்த காரியம் மறைந்திருக்கு. அதை கவனிக்கணும். அப்போ தான் அவர் என்ன பேசுனதுக்கு என்ன அர்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. हालेलुया. இப்போ லூக்கா 6 அதிகாரம் 45 வசனத்தை வாசிங்க. लूक 6:45 को पढ़ेंगे. இல்லை, அதில் அந்த இதை மாத்திரம் அதே வசனத்தில் நம்ம இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, கீழே படிங்க. நம்ம போதும். இருதயத்தில் நினைவினால் வாய் பேசும். मन के बुरे भंडार से जो है वो मुंह बात करेगा. இப்போ இயேசு பேசும்போது மார்க் 2 அதிகாரம் 1 அதிகாரம் 17 வசனத்துக்கு வாங்க. मार्क 1:17 को पढ़ेंगे. என்ன பேசினாரு? உங்களை இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து என்ன வந்துச்சு வார்த்தை? மீன் பிடித்து கொண்டிருக்கிற சிவன் பேதுரையும் அவன் சகோதரி அந்தரியாவை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் இப்பொழுது மனுஷன் என் பின்னே வாருங்கள், உங்கள் வலையை விட்டுட்டு மீன் பிடிச்சது போதும், இப்போ நீங்கள் மனுஷனை பிடிக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையில் வெளிப்பட்டதா? தேவனுடைய வார்த்தையில் என்ன வெளிப்பட்டதுன்னா ஆத்மாவை குறித்து அவருக்கு. அல்லேலூயா. மீனை குறித்து அல்ல, मछली के बारे में, ஆடு மார்களை குறித்து அல்ல, जानवरों के बारे में नहीं. அவர் என்ன சொல்றாரா? ஆத்மா முக்கியம். அவன் மனுக்குலம் அழிந்து போய்கிட்டு இருக்கு, அக்கிரமத்திலும் பாவத்திலும். அந்த ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறத கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ல வரார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ மனுஷரை நாம் என்ன செய்யணும்? பிடிக்கிறவர்களாக மாறணும். ஆமென்.
ऐसे मनुष्य को पकड़ने वाले ऐसे அதுதான் தேவ சித்தமும் கூட. कोई ஹல்லேலூயா. परमेश्वर की इच्छा है. தேவ சித்தம் ஏன் மனுஷரை பிடிக்கணும்னா क्यों मनुष्य को पकड़ना है? இதற்கு விளக்கம் எசேக்கியேல் 18:4 வாசிங்க. एजेकिएल 15:4 को पढ़ेंगे. எசேக்கியேல் 18:4 18:4 को पढ़ेंगे. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் காரணம், அதனுடைய ரீசன் இதுதான். यही कारण है. ஏன்னா மனுஷனுக்குள்ள தேவன் விரும்புகிற ஒரு ஆத்மா இருக்கு. ஹல்லேலூயா. मनुष्य के अंदर परमेश्वर चाहते हुआ आत्मा है. அதனால தான் அவனை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். इसलिए उसको जो है संभालना है. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லா ஆத்மாவும் யாருடையது? தேவனுடையது. सभी आत्मा जो परमेश्वर का है. பிள்ளையுடைய ஆத்மா எப்படியோ அப்படி பிதா தகப்பனுடைய ஆத்மாவும் அப்படியே. அவன் இதில் என்ன தெரியுது? எல்லாருடைய, அவன் ஒரு துன்மார்க்கனாக இருக்கலாம், தேவனை அறியாதவனாக இருக்கலாம், அல்லது தேவனை பரியாசம் பண்ணுகிறவன் கூட இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவன் உண்டாக்கினார். அவன் चाहे बुरा व्यक्ति हो लेकिन उसके अंदर जो है परमेश्वर का आत्मा. சரி, ஆத்மா உண்டாக்குனதுக்கு ஆதாரம் என்ன? சங்கீதம் 33:15 வாசிங்க. ஹல்லேலூயா. போதும். हालेलुया. இவனுடைய எல்லா மனுஷனுடைய இருதயத்தை தேவன், நம்முடைய தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. सभी मनुष्यों के हृदय को परमेश्वर ने सृष्टि की. ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, நரகத்துக்கு சென்றக்கூடாது என்று சொல்லிதான் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் திரளான ஆத்மாவை இயேசு கிறிஸ்து அறுவடை செய்தார். பிதாவின் ராஜ்யத்தின் பக்கம் திருப்பினார். सभी मनुष्य के अंदर परमेश्वर का आत्मा है, इसलिए परमेश्वर आत्मा खरा नष्ट न होने करके परमेश्वर के पुत्र को भेजा है. அப்ப இதெல்லாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம்னா, हम जानने वाली बात क्या है? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குது என்ன தெரியுமா? परमेश्वर हमसे क्या चाहते हैं? ஆத்மாக்களை நீங்கள் என்ன ஆதாயப்படுத்தணும். இதுதான். ஹல்லேலூயா. आत्माओं को जो है उद्धार हम और आप करवाना है. ஆத்மாவை நீங்கள் நானும் ஆதாயப்படுத்தணும். ஹல்லேலூயா. आत्माओं का जो उद्धार करना है. எத்தனையோ கிறிஸ்மஸ் நானும் இங்கே வந்து ஒரு 13 வருஷத்துக்கு நினைக்கிறேன், தோத்துறோம். कितने क्रिसमस का फेस्टिवल हुआ है. அதே இருந்த ஆட்கள் தான் இருக்கீங்க. जो आत्मा पहले थे उतने ही है. ஆமென். ஆத்மா ஒன்று கூட வரல, உல்டா பெயருக்கு வெளியே ஆத்மா ஒன்றும் வரல. ஹல்லேலூயா. विश्वासी लोग ऐसे कुछ ज्यादा ऐड नहीं हुआ है. இதை குறித்து கொஞ்சம் யோசித்தது உண்டா? इसके विषय में कुछ हमने सोचा है क्या? வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 2:47 வாசிங்க. प्रेरित 2:47. போதும். இப்போ வாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களே அனுதினமும் எங்கே சேர்க்கிறது? அனுதினம் எங்கே சேர்க்கிறது? ஆத்மா சேருதா? இதை குறித்து உணர்வு இல்லை. ஆத்மா சேரணும்ல, வசனம் போய் சொல்லாது. ஆத்மா சேர்ந்தா இது காட்டி இன்னொரு பிராஞ்சி திறந்திருக்கணும், சபை நிரம்பியிருக்கணும், அங்கங்கே ஒவ்வொரு ஊழியரும் அனுப்பியிருக்கணும். இதுதான் ஆத்மா பெருக்கும். ऐसे आत्मा की बढ़ोतरी ऐसी. ஹல்லேலூயா. हालेलुया. இதை குறித்து நான் யோசிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. इसके विषय में सोचा அப்ப परमेश्वर இந்த நாட்களிலே நம்ம ஆத்மாக்களை சம்பாதித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. हम जो आत्माओं को जो है कमाना है. ஆத்மாவை ஏன் சம்பாதித்துக் கொள்ளணும்? क्यों आत्माओं को जो कमाना है? என்ன காரியத்தை வைத்து சம்பாதித்துக் கொள்ளணுமா? किस विषय को लेके कार्य कर रहा है? மத்தேயு 16:26 வாசிங்க. मैथ्यू 16:26. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, மனுஷன் அழிந்து போகிற இந்த உலக பொருட்களால் என்ன செய்யணுமா? நண்பர்களை அப்படிதானே இருக்கு, சம்பாதித்து கொள்ளணும். ஆமென். ऐसे जो है जो आत्माओं को जो हमें कमाना है. ஆனால் இந்த பொறுப்பும் கடமை யாருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம் ஒருவருக்கும் இது ஒரு கடமையாக இருக்கு. ஹல்லேலூயா. ये जिम्मेदारी उद्धार पे परमेश्वर के लोगों पे है. வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸுக்கு நம்ம மாத்திரம் வந்துட்டு ஹல்லேலூயா हर साल क्रिसमस में केवल हम ही लोग आके போகக்கூடாது. ஹல்லேலூயா. ऐसे नहीं जाना है. கூட ஒரு ஆத்மா கூட்டு வரணும். ஆமென். साथ में ऐसे आजू बाजू में लोगों को लेके आना. தேவன் ஆத்மாவை குறித்து கர்சனை உள்ளவராய் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर जो आत्माओं के ऊपर बहुत फिक्र करता है. ஆத்மா விலையேற பெற்றது. आत्मा जो है बहुत बहुमूल्य है. ஏன் விலையேற பெற்றது? और क्यों बहुमूल्य है? மத்தேயு 12:12 வாசிங்க.
मैथ्यू 12:12 पढ़ेंगे। ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆட்டை பார்க்கிலும், ஹல்லேலூயா, மனுஷன் எவ்வளவு விசேஷித்த விதமா இருக்கிறான். ஹல்லேலூயா. मूल्य भेड़ों से कितना बढ़कर है। மனுஷன் விசேஷ விதமாய் தேவனால் உருவாக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவன். मनुष्य विशेष तौर पे परमेश्वर के द्वारा सृष्टि किया। அவனுக்குள் தேவன் தங்கி இருக்கிற ஒரு ஆலயம் அங்க இருக்கு. उसके अंदर जो है परमेश्वर का ठहरने का एक भवन है। அந்த ஆலயத்தை குறித்து பவுல் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிங்க. 1 कोरिन्थ ஹல்லேலூயா. हालेलुया। போதும். அவன் தேவன் ஆலயத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. परमेश्वर जो है भवन को चाहते हैं। இருதயமாகிய ஆலயத்தை தேவன் விரும்புகிறார். हमारा हृदय जो भवन है परमेश्वर चाहते हैं। அப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? आप और हम क्या करना है? அவருடைய சீசர்களா இருக்கிற நான் उनके चेले जो हम ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். आत्माओं को जो है कमाना है। ஆதாயப்படுத்தணும்னா சில காரியத்தை தியாகம் செய்ய வேண்டிய வரும் நமக்கு. ஹல்லேலூயா. आत्माओं को कमाना है तो कुछ हमको त्याग करना அந்த ஆத்மா பின்னாடி சாயை வாங்கி கொடுக்கணும். ஆமென். கேட்டதை வாங்கி கொடுக்கணும். वो आत्मा के लिए सब कुछ करना है। விருந்து வைக்கணும். ऐसे उनके लिए भोज रखना है। சேலை வாங்கி கொடுக்கணும். பொம்பளையா இருந்தா ऐसे वस्त्र उनको लाके देना है। ஆம்பளை துணி வாங்கி கொடுக்கணும். ऐसे कपड़े वगैरह लाके देना है। ஆமென். இப்படி செஞ்சாதான் ஆதாயப்படுத்த முடியும். ऐसे करेंगे तो ये हम आत्माओं को कमा। ஹல்லேலூயா. हालेलुया। நீ உன் மாம்சமானவனுக்கு உன்னை மறைத்துக் கொள்ளாமலும் तू अपने शरीर के विषय को तुम न छुपा। இயேசு இந்த பூமியில உலாவிய நாட்களிலே यीशु मसीह धरती में जो थे दिनों में நன்மை செய்கிறவராய், जो भलाई करने वाला துயரப்பட்டவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கவும், और जो दुख तकलीफ में थे उनको छुड़ाने वाला, பாவியை ரட்சிக்கவும், पापियों को उद्धार करने वाला, துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தவும், तकलीफों को जो तसल्ली देने वाला, கட்டுண்டவர்களை விடுவிக்கவும் जो बंधुए में थे उनको बंधुए छुड़ाने के वाला, இதே காரியம் தான் செஞ்சு கொண்டிருந்தார். यही कार्य कर रहे थे। அதனால தான் திரளான ஆத்துமாக்கள் इसलिए बहुत से आत्मा लोग जो है அவர் பின்னே சென்றது. उनके पीछे हो गए। அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். अनेक लोग उद्धार पाए। அது தேவனால் அவர்கள் ये परमेश्वर के द्वारा பல நன்மை பெற்று தேவன் பக்கம் திரும்பினார்கள். कई प्रकार के भलाई पाके परमेश्वर के पीछे हो गए। இதைத்தான் நீங்கள் நானும் செய்யணும். यही आप और हम करना है। ஊழியக்காரர்கள் நாங்கள் முதல் கொண்டு सेवक लोग हम ஆத்மா ஆதாயம் பண்ணணும். ஆமென். आत्माओं को कमाना है। சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரே ஆத்மாவை தாரோம், ऐसे केवल प्रार्थना ही नहीं करना है। எப்படி தருவாரு? ऐसे केवल प्रार्थना करिए तो कैसे होगा? ஆத்மாவை தாரம்னு ஜெபம் பண்ணணும் சரி, आत्माओं को दीजिए बोलते हैं, அது கிரிகளை நடப்பிக்கணும்ல. சும்மா ஆத்மா எப்படி வரும்? उसके लिए हमें क्रिया भी करना है। ஆமென். ஸ்தோத்திரம். யாரையும் கண்டுகொள்ளாம யார்கிட்டையும் அந்நியோன்யம் பழகாம போனோம்னா ஒரு காலமும் ஆத்மாவை நினைச்ச முடியாது, ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. किसी के साथ मेल मिलाप नहीं होगा तो हम आत्माओं को नहीं कमा पाएंगे। நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது, केवल आप किसी की उद्धार पाए कि काफी नहीं है। நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதாது, केवल मैं उद्धार पाया काफी नहीं है। இன்னும் பலர் ரட்சிக்கப்பட வேண்டும். और भी जो कई लोग जो उद्धार पाना है, இது பிதாவின் சித்தமா இருக்கு. ये पिता की इच्छा है। ஏன் ஆத்மாக்களை நாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும்? क्यों हम आत्माओं को कमाना है? மத்தேயு 18:14 வாசிங்க. मैथ्यू 18:11 को पढ़े। அதெல்லாம் யாரும் எந்த ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்பதை பிதாவானவருடைய சித்தம் அல்ல. அந்த சித்தத்தை அறிந்தவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிரியைகளை நடப்பித்தார், பேசினார், செயல்பட்டார், ஹல்லேலூயா, பிரசங்கித்தார். ऐसे कोई भी आत्मा नष्ट नहीं होना, इसलिए परमेश्वर ने जो है ये सब क्रिया धरती पे किया। இதை தான் நீங்கள் நானும் அறியணும். ஆமென். आप और हम जानना है। ஹல்லேலூயா. हालेलुया। பிதா எஜமானுடைய சித்தத்தை அறிந்து என்ன செய்யணுமா? நாம் கிரியைகளை நடப்பிக்கணும். अपने स्वामी की इच्छा को जान के हम जो है कार्य करना है। மார்க் 12 அதிகாரத்தில் 47 வசனத்தை வாசிங்க. मार्क 12:47। எஜமானுடைய சித்தத்தை இருக்கா? மார்க் 12 லூக்கா 12 போதும். எஜமானுடைய அறிந்தோம், அதான் மெயின். எஜமானுடைய சித்தம். நமக்கு எஜமான் யார்? பிதா.
பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. ऐसे स्वामी की इच्छा जो பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर है. மல்கியாவில் 2:6 சொல்லுவார் பாருங்க, நான் பிதாவானால் எனக்கு கனம் அங்கே, நான் எஜமானால். அதை வாசிங்க, மல்கியா 2:6. சோத்திரம். मलकिया 2:6. ஜீசஸ். அல்லேலூயா. அப்போ இது யார் சொன்னா? கர்த்தர் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எஜமான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த எஜமானுடைய சித்தம் என்ன? ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ऐसे खुद को அந்த சித்தத்தை அறிந்து, ऐसे जो परमेश्वर खुद को स्वामी बताते हैं तो कहते हैं कि अगर मैं स्वामी हूँ तो मेरा जो जो आदर है वो कहाँ है करके पूछते हैं. அந்த சித்தத்தை அறிந்து நீங்கள் நானும் उस इच्छा को जान के आप और हम கிரியைகளை நடப்பிக்கணும். அல்லேலூயா. कार्य को करना है. அப்பதான் ஆத்மாவை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். तभी அல்லேலூயா. आत्मा को कमा पाएंगे. ஒரு ஆத்மா கூட தேவனுடைய பார்வையில என்னது? விலையேற பெற்றது. हर एक आत्मा जो परमेश्वर के नजर में बहुत ही कीमती है. ஒரு ஆத்மாவுக்காண்டி அவருடைய ரத்தம், திரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. एक आत्मा के लिए भी उनके परमेश्वर का लहू बहाया गया है. ஆண்டவரே, அதனால் அவருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் நானும் என்ன செய்யணும்? கிரியைகளை நடப்பிக்கணும். इसलिए उनकी इच्छा को जान के आप और हम जो क्रिया कर रहे हैं. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க என்னென்ன இழக்கிறீர்களோ, நான் இழக்கிறேனோ அதுக்கெல்லாம் சேர்த்து 2 தனியாய் பரலோகத்தில் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. साथ में परमेश्वर जो है दुगना जो அல்லேலூயா. மாம்சத்தில் சிந்தனை பண்ணிக்கிட்டு அவனை பார்த்தா எதுவும் செலவாயிருமோ, சாயா வாங்கி கொடுக்கணுமோ, இல்லைன்னா எப்படி பார்த்தா இது எதுக்கு வம்பு, ஒதுங்கி பெறும்னு போனீங்கன்னா அதையும் பார்ப்பார் ஆண்டவர். அதே போல் அதே போல் நீங்களும் நானும் அக்கிரமத்திலும் பாவத்திலையும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் அதே மாதிரி விலைக்கு பெறுனார்னா புதிய அரசியலமையும் தெரிஞ்சிருக்காரு, ஐயாவும் தெரிஞ்சிருக்காரு, இங்கே இப்போ வந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. ऐसे अगर आत्मा को देख के हम सोचेंगे அந்த பாரம் நமக்கு வரணும். அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அந்த பாரம் வரணும். ஏன்னா இந்த மனுக்குளம் எப்படி இருக்குன்னா, मनुष्य कैसा है? மனுக்குளம் எப்படி இருக்கான் தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 அதுக்கப்புறம் 23. போதும், ஒருவனும் இல்லை நன்மை செய்வன், ஏகமாய் கெட்டு போனார்கள். ऐसे सब बिगड़ गए. எப்படி கெட்டு போனார்கள்? கெட்டு போனார்கள் என்ன அர்த்தம்? बिगड़ गए मतलब क्या है? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி, அதாவது பாவம் செய்த நிமித்தம் தேவனை விட்டு அவர்கள் பாவம் செய்து தூரம் போய்விட்டார்கள். அல்லேலூயா. पाप करने की वजह से परमेश्वर से दूर चले गए. அவர்கள் பாவம் செய்து கெட்டு போனார்கள். वे लोग पाप करके बिगड़ गए. அல்லேலூயா. हालेलुया. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். यही जो कहते ஏகமாய் 23 வாசிங்க அதே இதுல. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் கிருபை விட்டு விலகி கெட்டு போனார்கள். அல்லேலூயா. सभी लोग पाप करके जो परमेश्वर की जो कृपा से वंचित हो गए. இதுதான் இந்த பூமியினுடைய எல்லா மனுஷனுடைய நிலைமை. यही அல்லேலூயா. का हालत है. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ரட்சிப்பு என்ன, தேவன் யார், நான் விடுதலை பெற்றது நமக்கு தெரியும் எல்லாம். लेकिन उद्धार क्या है यहाँ पर हमको पता है. அப்ப நாம் தான் என்ன செய்யணும்? அறியாத அந்த ஜனங்களுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமென். பவுல் இதை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 14-15. எப்படி சத்தம் படிங்க. அல்லேலூயா. பவுல் பாருங்க என்ன சொல்றார்? அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இப்போ நீங்கள் நானும் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க பாப்போம். जो नहीं जानेंगे तो कैसे मसीह को पहचानेंगे? நீங்களும் நானும் எப்படி ஏற்றுக்கொண்டோம்? आप और हम कैसे उद्धार पाए? சொல்லுங்க யாராவது. எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? कैसे उद्धार पाए?
யாரோ ஒருத்தர் ஊழியக்காரர் வந்து சொன்னாருங்களா, कोई एक सेवक ने बताया, சத்தியத்தை கேள்விப்பட்டதுனால தான் ரட்சிக்க ஒப்பு கொடுத்தியே. அப்போ இந்த அக்கறை, இந்த உணர்வு, இந்த பாரம் நமக்கும் பிறர் மேல் உள்ள பாரம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. ये बात हमें भी होना चाहिए. இதுதான் நீங்களும் நானும் தேவனுக்கு செய்கிற உண்மையான தொண்டு. ये जो है हम जो करने वाला बात है. ஏன்னா மனுக்குள்ள எல்லாம் பாவத்துக்குள்ள கிடக்குறேன். मनुष्य पूरा जो पाप में है. ஹல்லேலூயா. ஊழியக்காரனும் அதான் செய்யணும், सेवक भी वही करना है, விசுவாசிகளுக்கும் அதுதான். विश्वासी वही है. இது இல்லாம வருஷம் ஹல்லேலூயா சும்மா நம்ம வந்துட்டு ஏதோ ஏசியா 9:6 சொல்லப்பட்ட மாதிரி பாலகன் இதுதான் ஃபிக்ஸா, எப்படி இதே கேட்போம் போதிப்போம். பாலகன் எதுக்காக இருந்தார், பாலகனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது உணரணும் நம்ம. ஹல்லேலூயா. हर साल फिर वही जो विषय है वो करता है. ஆமென். பாலகன் எதிர்பார்க்காரு. ஒரு உதாரணம் சொல்லுது. ஒரு பிறந்த வீட்டுக்கு, ஒரு குழந்தை வீடு பிறந்த வீட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க, தாய் தப்பறவங்கள பேரண்ட்ஸு, இவங்கள கூப்பிடுதான்னு வைங்க. எப்படி என்ன சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? கண்டிப்பாக குழந்தைய கூப்பிட்டுருங்க. என்ன சொல்லுவாங்க? சொன்னாங்களா இல்லையா? கண்டிப்பாக குழந்தைய, ஏன்னா அது சின்ன பிள்ளை பர்த்டே, அப்படி தானே? அப்போ அதில் குழந்தைகள் காணப்படணும், அப்படி தானே? கட்டாயம் குழந்தைய கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ऐसे बर्थडे फंक्शन में बोले कि बच्चों को भी लेके आओ, அவன் கட்டாயம் கூப்பிட்டு போய், அப்படி தானே? तो हम अवश्य लेके जाएंगे. அப்போ இதை வச்சே ஒரு காரியத்தை புரியணும். एक विषय को जानना है. இந்த இயேசுவாகிய குழந்தை பிறந்திருக்கிறாரே, यीशु मसीह बालक जो पैदा हुआ, இவரை பார்க்கிறதுக்கு புதிய ஆத்மா கூட்டு வரணும். ஹல்லேலூயா. उनको देखने के लिए नया आत्मा को लेके आना है, புதிய ஆத்மாவை கொண்டு வரணும். नया आत्मा को लेके आना है. ஹல்லேலூயா. हालेलुया. சும்மா பாலகன் பிறந்தார் இன்னும் சொல்லி போகக்கூடாது. ஹல்லேலூயா. बालक पैदा हुआ करके ऐसे नहीं जाना है. இந்த இயேசுவாகிய பாலன் எதுக்காய் பிறந்தார்? यीशु मसीह बालक ये किस लिए जन्मे? மனுக்குலத்தை ரட்சிக்க. ஹல்லேலூயா. मनुष्य जाति का उद्धार करने के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. மனுக்குலத்தை ரட்சிக்க. मनुष्य जाति का उद्धार करने के लिए. ஆகவே தான் பாலனாகிய குழந்தை பிறக்கும் போது, ஹல்லேலூயா, हालेलुया. புதிய ஆத்மாக்கள்லாம் ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மா கூட நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை ஆத்மா? 10 வருஷத்துக்கு 10 ஆத்மா. ஹல்லேலூயா. एक साल में एक आत्मा लाएंगे तो 10 साल में ஒரு ஆத்மா இல்லைங்க, लेकिन एक ஹல்லேலூயா, आत्मा नहीं है. இருந்தவர்கள் அதே இடத்துல ஃபிக்ஸா தோத்துறோம். இந்த சீட்டு வண்டியில் சீட்டு போடுவேன், ஊரில் பஸ்ஸில் சீட்டு பிடிச்ச மாதிரி ஃபிக்ஸா, இதுதான் என் இடம், இது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. ஹல்லேலூயா. फिक्स जगह पे लोग बैठे. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு ஆத்மா மனம் திரும்பணும்னா பரலோகம் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. வேற எதிலையும் சந்தோஷப்படாது, பரலோகமே சந்தோஷப்பட வேண்டுமானால் அது ஆத்மா அறுவடையதான் அந்த சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. स्वर्गराज में अगर खुशी हो मनाना हो तो एक आत्मा का उद्धार पे होता है. தேவ ஜனங்களாகிய நீங்கள் நானும் परमेश्वर के लोग आप और हम இதை மனதில் கொண்டு इस बात को मन में रख के ஆத்மா மேல ஒரு பாரம் உண்டாகும். ஹல்லேலூயா. आत्माओं के विषय में एक बोझ होना है. நம்ம என்ன செய்தோம்? हम क्या करते हैं? உபவாச கூட்டம் வைக்கும், उपवास की प्रार्थना रखते हैं தோத்துறோம். சில சமயத்தில் இரவு ஜெபம், और फुल नाइट प्रेयर होता है. ஆத்மா குறித்து ஜெபம் பண்ணுதோம், சரி, நல்லது. प्रार्थना करना है. ஆனால் கிரிகளில் அதை ஆதாயம் பண்ணணும்னா, கர்த்தரிடத்தில் சேர்க்கணும்னா, ஆலயத்தில் அப்போஸ்தலர் வாசித்த மாதிரி அனுதினமும் சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களை யார் சேர்த்தா? ஊழியக்காரனா யாரு சேர்த்தது? யாரு? கர்த்தர் சேர்த்தார். அப்போ அவர் சேர்க்கணும்னா ஊழியக்காரங்க செயல்படணும், விசுவாசிகள் செயல்படணும். ऐसे करना तो परमेश्वर कार्य करना. அந்த பொறுப்பு, அந்த கடமை, वो जिम्मेदारी जो है தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. परमेश्वर ने हमको दिया है. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर जिम्मेदारी हमको दिया है. ஆத்மா குறித்து உண்டான பாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. आत्मा के विषय में बोझ हम ऐसे नहीं होना करके नहीं है. நாம் ரட்சிக்கப்பட்டால் போதும் என்று சுயநலத்தில் இருக்கக்கூடாது. हम उद्धार पाए काफी करके ऐसे खुदगर्जी में नहीं रहना है. அப்போ அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா ऐसे आत्मा उद्धार पाना है तो அதுக்கு பின்னாடி ஒரு தியாகம் செய்யணும். ஹல்லேலூயா. उसके पीछे एक सेवा भी करना है. சில உதவிக்காக இப்போ நம்ம தேவ பிள்ளைகள் இருக்கிற வசிக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஆண்டவரை அறியாதவங்க வைங்களேன், நான் தான் இருக்கேன், ऐसे बिलीवर जो रहते हैं वहाँ पे जो अन्य जाति लोग रहते हैं, ஒரு वழி இல்லாமல் உங்களை கூப்பிடுதாங்க, கொஞ்சம் அவங்க இங்கே கூட வாங்கலேன், கொஞ்சம் உதவியா ஒரு ஆஸ்பத்திரிக்கோ எங்கேயோ அப்படின்னு சொல்லி. ऐसा कुछ तकलीफ होगी आपको बुला कि मेरे साथ हॉस्पिटल जरा आओ करके. போகணுமா போகக்கூடாதா? जाना है कि नहीं जाना है? போகணுமா போகக்கூடாதா? ஒருவன் உன்னை 2 மைல் தூரம் கூப்பிட்டால், 1 மைல் தூரம் கூப்பிட்டால் எத்தனை மைல்? ஹல்லேலூயா. हालेलुया. 2 8 வைக்கிறதுக்கு மனசுலன்னா 2 மைல் எப்படி நடப்பிய?
ऐसे एक मील अगर बुलाता है तो 2 मील जाना அப்போ है। அந்த தியாகம் செய்ய வேண்டிய இருக்கு நமக்கு. तो ये सेवा करना जो है बोझ होना चाहिए। பிதாவாகிய தேவனுக்கு தேவனாகிய கிறிஸ்து तो पिता परमेश्वर के लिए जो मसीह जो है அவர் என்ன செய்தார்? ஆத்மா அறுவடை செய்தார். எப்படியெல்லாம்? பல விதத்திலும் நன்மை செய்து பிற மக்களை விடுவித்து இறைவார்த்தை சொல்லி பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்து ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுத்து பல விதத்தில் அவருடைய கிரிகள். உடனே அவருடைய அன்பானது அந்த ஆத்மாவை என்ன செய்தது? தேவன் பக்கமாய் தெரிவித்து. அல்லேலூயா. ऐसे उन्होंने कई प्रकार का क्रियर का, भूखों को भोजन दिया, जो कपड़ा नहीं तो कपड़ा देके लोगों को अपने परमेश्वर की ओर खींचा। இதுதான் நீங்கள் நான் செய்யணும். ஆமென். यही आप और हम करना है। இதை குறித்து இல்லாம ஆத்மா அறுவடை செய்யாம போய்விடாது நம்ம. அல்லேலூயா. आत्मा का बोझ बिना नहीं रहना है। அல்லேலூயா. हालेलुया। கட்டாயம் ये अवश्य करना है। ஆலயத்துக்கு வரும்போதும் கூட और चर्च को जब भी आते तभी भी என்ன நிலைப்பாட்டில் வரோம்? ऐसे हम क्या हाल कैसे आते हैं? வெறுங்கையா போகக்கூடாது. அல்லேலூயா. खाली हाथ नहीं लौटना है। கட்டாயம் காணிக்கையோடு போகணும். अवश्य जो है भेंट से जाना है। அல்லேலூயா. हालेलुया। வரமில்லையா? அதே போல ஒரு சபதம் எடுக்கணும். ऐसी हमें एक बात विषय रखना है। பரலோகத்துக்கு போகும்போது मैं जो स्वर्ग जाऊंगा நான் வெறுமையாய் நான் மாத்திரம் போகக்கூடாது. मैं खाली हाथ नहीं जाऊंगा। இந்த காணிக்கை போல கூட ஒரு ஆத்மாவை என்ன செய்யணும்? साथ में एक और एक आत्मा को ஆதாயப்படுத்தினவளாய் போகணும். एक भेंट की तरह मैं लेके जाऊंगा। கொண்டு போகணும். அல்லேலூயா. मैं मेरे साथ में लेके जाऊंगा। இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கார். हालेलुया। हमसे चाहते हैं இப்படி செய்தால் தான் சபை நிரம்பும். हालेलुया. करेंगे तो कलीसिया में जो है हालेलुया. हालेलुया। கர்த்தர் உங்களுடைய தியாகத்தை உங்களுடைய அர்ப்பணிப்பை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने बलिदान और त्याग को देखते हैं। நாம் சுயநலத்தோடு வாழ்கிறோமா இல்லனா கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா என்பதை தேவன் हम परमेश्वर की इच्छा से जीते या अपने खुद घर से जीते कि परमेश्वर கவனித்துக் கொண்டிருக்கிறார். हमें जो गौर से देखते हैं। हालेलुया. हालेलुया। மத்தேயு 18:11 வாசிங்க. हालेलुया. हालेलुया। மனுஷகுமாரன் கெட்டு போனதே ரட்சிக்க வந்தார். मनुष्य का पुत्र जो बिगड़ गया उसका उद्धार के लिए आया। மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் அக்கிரமத்தில் கெட்டு போயிருக்கு. पूरा मनुष्य जाति जो है पाप पे अधर्म में जो है वो बिगड़ गया है। இயேசுவின் ரட்சகர் அவர்களுக்கு தேவை. यीशु करके उद्धार करता उनको जरूरी है। நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம் அந்த இயேசுவை. आप और हम उस यीशु मसीह को जानते हैं। அந்த இயேசுவாக கிறிஸ்துவாலே நீங்கள் நானும் விடுதலை பெற்றிருக்கிறோம். उस यीशु मसीह जो मसीह के द्वारा हम और आप उद्धार पाए। அந்த விடுதலை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆமென். वो छुटकारे की बात हम और आप सबको बताना है। மத்தேயு 10:8 வாசிங்கள். मैथ्यू 10:8 को पढ़ेंगे। மத்தேயு 10:8. ஹalleluya. हालेलुया। பாத்தீங்களா? இலவசமாய் பெற்றீர்கள், मुफ्त में मिला है। இலவசமாய் கொடுங்கள். ஹalleluya. मुफ्त में आप भी दो करके लिखा है। எந்த ஒரு கைமாறுதல் இல்லாமல், எந்த ஒரு கைமாறுதல் கருதாமல் என்ன செய்யணுமா? கர்த்தருக்காக உண்மையாய் ஆத்மாவை ஆதாயம் செய்யணும். இதுதான் இந்த நாட்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஹalleluya. बिना किसी शर्त के परमेश्वर के लिए हमें जो सेवा करना है। அதனால தான் வேதம் சொல்லுகிறது. इसलिए परमेश्वर कहते हैं நீதிமொழிகள் 11:30 வாசிங்க. नीति वचन ஜீசஸ். ஹalleluya. हालेलुया। ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். जो आत्मा को जो है कमाते हैं वो ज्ञानी है। எத்தனை உண்மை! कितनी सच बात है। நீங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். आप आत्मा को जो है कमाना है। நாம் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் जो आत्मा को जो जब हम कमाएंगे तभी நாமே ஞானம் உள்ளவர்கள் हम ज्ञानी बनेंगे என்று வேதம் சொல்கிறது. ऐसे परमेश्वर कहते हैं। அதே யாக்கோப்பு 5:20 வாசிங்க. याकूब 5:20 को पढ़ेंगे। जेम्स 5:20। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். ஒரு மனுஷனை நிலைநிற்க செய்யணும்னா வார்த்தையினால் தான் நிலைநிற்க செய்ய முடியும். ஹalleluya. ऐसे राह भटके एक व्यक्ति को अगर उद्धार करता है वो कई प्रकार के पापों से कुछ தேவன் ஆத்மாவை குறித்து கர்சனை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर जो आत्मा के ऊपर जो है बहुत ही जो है फिक्र में है। ஆத்மாவை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். आत्मा के विषय में उनको बोझ है। மார்க் 2:17 வாசிங்க. मार्क 2:17। மார்க் 2:10.
ஆ ம் ஆ ஹalleluya हालेलुया பார்த்தீங்களா அவருடைய ஃபோக்கஸ் அவருடைய பார்வை பாவிகள் மேல் ஹalleluya हालेलुया பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் பார்த்தீங்களா அவருடைய पापियों को मन फिराने के लिए आया करके कहते हैं இயேசுவுடைய வார்த்தையிலும் அவருடைய கிரியைகளிலும் ஆத்மாவை குறித்த பாரம் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் यीशु के जो वचन में जो आत्मा के बोझ जो है हमें देख सकते हैं ஹalleluya हालेलुया நாம் எத்தனை முறையோ அந்த மார்க் 1:17 வாசித்தோம்ல हम कितनी बार मार्क 1:17 को पढ़े அதை வாசித்து நீங்கள் கடந்து போயிருப்பீங்க ஆனால் அதை குறித்து அதை எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிற உணர்ந்தமா இல்லை ஹalleluya हालेलुया किसको बोला गया पता नहीं பேதுரு கூப்பிட்டாரு வலையை விட்டுட்டு போனார்கள் பின்னே சென்றார்கள் அதோட வேத வாக்கியம் பொழுது வாசித்தாயிட்டு மூடி வச்சாச்சு ஹalleluya எதுக்கு சொன்னார் किस लिए कहा நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் உங்களை மீனை குறித்து அவருக்கு இல்லை ऐसे मनुष्य को पकड़ने वाला बनाओ மீன் பரலோகத்துக்கு வர போது கிடையாது ஹalleluya हालेलुया மீன் பரலோகத்துக்கு சொன்னாரா இயேசு ஆடுகளை குறித்து சொன்னாரா தேவன் ஒரு பக்கத்தில் ஒரு வசனம் உண்டு தேவன் ஆடுகளுக்காய் கவலைப்படார் அப்படி இருக்கும் ஹalleluya परमेश्वर ஆடுகளை குறித்து அவர் கவலைப்படலை ஹalleluya हालेलुया ஆனால் என்ன ஆத்மாவை குறித்து அவர் கர்சனை உள்ளவராக இருக்கிறார் ஹalleluya आत्मा का बोझ परमेश्वर के मन में ஏன் ஆத்மாவை குறித்துனா क्यों आत्मा के लिए தேவனுடைய சாயல்லே மனிதனாகிய நாம் அவருடைய சாயல்ல தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டபடினால் हम परमेश्वर के सायल में सृष्टि किए गए इसीलिए அந்த அவருடைய சாயலா இருக்கிற மனுஷன் அந்த சாயலானது நரகத்துக்கு போயிடக்கூடாது इसलिए उनके जो सृष्टि में जो हम मनुष्य परमेश्वर तरह नरक में न जाए அதனால தான் கர்த்தர் அவ்வளவு மனுஷனுடைய பின்னாலே தேவன் இவ்வளவாய் புத்தி சொல்லி அன்பு சொல்லி நற்கிரிகளை காமித்து பிதாவின் பக்கம் திருப்புகிறார் इसलिए परमेश्वर के जो बोझ इसलिए मनुष्य को जो परमेश्वर की ओर जो फेरते हैं ஹalleluya हालेलुया அப்ப ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய இதெல்லாம் எல்லாம் நாம் அவருடைய கிரியிலும் சரி அவருடைய பேச்சிலும் சரி हमारे चाहे बात हो या क्रिया हो அந்த ஆத்மாவை குறித்து பேசிக்கிட்டே வருவார் ऐसे जो आत्मा से बात करते रहे அது அனைத்தும் ஆத்மாவை குறித்த உண்டான பாரம் வெளிப்படுவதை நீங்க பார்க்கலாம் இயேசு பேசுவதும் सभी विषय में आत्मा के ऊपर बोझ जो दिखेगा அவருடைய கிரிகளிலும் उनकी क्रिया के द्वारा அதை உற்று நோக்கி நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா ஆழ்ந்து கவனிப்போமானால் தியானிப்போமானால் उस विषय को हम अगर गौर से देखेंगे तो அது ஆத்மாவை குறித்து வெளிப்படும் ஆத்மா மேல் உள்ள அந்த பாரம் वो आत्मा का बोझ जो है वो हमें दिखेगा ஹalleluya हालेलुया மார்க் 14:33 வாசிங்க मार्क 14:33 மார்க் 14 அதிகாரம் 33 வசனம் 14:33 யாரை கூட்டு போனாராம் பேதுருவையும் யாக்கோப்பையும் சரி இப்போ எதுக்கு கூட்டி போனாரு தனியாக போயிருக்கலாம்ல தெய்வ சித்தத்தை செய்ய போகிறாரு ஆனால் அவர்களை ஏன் கூட்டு போனார் பாருங்கள் நான் அதாவது பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் பாருங்கள் நான் எவ்வளவு வேகோலப்படுகிறேன் இந்த வேகோலம் எதற்காக ஆத்மாவுக்காண்டி என்பதை நீங்களே பாருங்கள் என்று காமிக்கிறார் கர்த்தர் ஹalleluya हालेलुया அப்போ ஆத்மாவை குறித்து தேவன் கர்சனை உள்ளவராய் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் போல ऐसे आत्मा के विषय में परमेश्वर के हृदय में बहुत बड़ा बोझ है ஒவ்வொரு காரியத்தையும் சில காரியத்தை காமிக்கிறார் என்றால் அதிலே ஆவிக்குரிய விளக்கம் அதில் மறைந்திருக்கும் ஹalleluya कुछ बातों परमेश्वर बताते हैं उसमें आत्मिक मतलब தேவன் யாரையும் காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டாரு காரணம் இல்லாமல் பேச மாட்டாரு காரணம் இல்லாமல் அழைக்க மாட்டாரு அதுல ஏதோ ஒன்று இருக்கு परमेश्वर बिना कारण ஹalleluya बुलाते नहीं है ஹalleluya हालेलुया அதனால் பாருங்க வேகோலப்படவும் ஆமென் इसलिए जो व्याकुल होना நாம் பாட்டு படிக்கும்போது திருவந்த நேரத்தில் என்ன பற்றி பாரி ஹalleluya हम तो प्रभु जी जो गीत गाते हैं ஆனால் இந்த பாரி கிறிஸ்தமில்ல வேகோலப்பட்டு ஹalleluya செபிக்கிறதை பாருங்க எதற்காக அவர் ஆத்மா வேகோலப்பட்டது ஆத்மா பாரும் ஹalleluya ऐसे जो गेस्टमनी के बगीचे में उनका जो आत्माओं के लिए उनका हृदय व्याकुल அவருடைய வேகோலமானது ஆத்மா பாரத்துக்காக ஆத்மாவை குறித்து தான் वो आत्मा के विषय में उनका हृदय जो व्याकुल हुआ அப்ப இதை எஜமானுடைய சித்தத்தை நீங்கள் நான் உணர்ந்து கிரிகளை நடப்பிக்கிறோம் स्वामी की इच्छा को जान के हम और आप जो क्रिया कर रहे हैं ஹalleluya हालेलुया ஆத்மா ஆதாயம் பண்ணணும் ஆமென் आत्मा को जो हमें कमाना है இனி வரக்கூடிய நாட்களில்
आने वाले दिनों में சபைகளை நிரப்பணும். அல்லேலூயா. कलीसिया जो है आत्मा से भरना है, சபைகளை அல்லேலூயா நிரப்பணும். ஆமென். कलीसिया जो आत्माओं से भरना है, அப்போ அதுக்கு என்ன செய்வீங்க? उसके लिए क्या करना है? அதுக்கேற்ற கிரியைகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. उसके लिए जो क्रिया जो परमेश्वर से पूछिए, ஆண்டவரே எப்படியாவது அக்கம் பக்கத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாங்கள் சொல்லணும், அந்த சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் அந்த சூழ்நிலையை எங்களுக்கு உண்டாக்கி தாருன்னு சொல்லி கேட்கணும். ஆமென். ऐसे मसीह को जो नहीं जानते हैं उनको मसीह ने बताना है, वो हालात आप पैदा करके दीजिए, कहना है. ஆமென். आमीन. தேவன் ஆத்மா மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर आत्मा के ऊपर जो विषय में बोझ है, ஆத்மா அறுவடை செய்கிறவன் ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் யார்? ஞானம் உள்ளவன். जो आत्मा को जो फसल करता है वो ज्ञानी है. தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஆமென் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கும் போது திரளான பாவத்தை மூடுவான். இவ்வளவு பெரிய உன்னதமான காரியம். ऐसे राह भटके को अगर उद्धार करता है, बहुत सारे पापों से उसको छुड़ाता है. இதைத்தான் இந்த நாட்கள் நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். यही परमेश्वर आज हर एक से चाहते हैं. லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்தை வாசித்து பாருங்க. Luke 22:44. பார்த்தீங்களா, அவர் வேகுலப்பட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணாராம். எதற்காக? ஆத்மா கண்டி. அல்லேலூயா. आत्मा के लिए जो व्याकुल होकर प्रार्थना कर रहे हैं, ஆத்மா பாரம் அவரை தூங்க விடல. आत्मा का बोझ उनको, ஆத்மா பாரம் आत्मा का बोझ जो है அவரை அந்த வேதனைக்கு உட்படுத்திட்டு उनको जो है वो दुख में लेके गया. இயேசு செய்த ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் நன்று கவனிப்போமானால், यीशु मसीह के हर एक कार्य को अगर आप देखेंगे तो செய்த அத்தனை காரியமும் जो भी उन्होंने कार्य किया, அடிபட்டது, வேகுலப்பட்டது, துயரப்பட்டது, நிந்திக்கப்பட்டது எல்லாமே ஆத்மாவுக்கு பின்னாடி தான், ஆத்மாவுக்காண்டி தான். चाहे मार खाना हो या निंदा हो, वो आत्माओं के लिए. இதெல்லாம் நாம் உணரும் போது ये जब हम महसूस करेंगे तो நம்ம அறியாமலே ஆத்மா மேல ஒரு தாகம் பாரம் உண்டாகும் நமக்கு. हमारे अनजाने में आत्माओं के ऊपर हमें एक बोझ है. அல்லேலூயா. हालेलुया. இததான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் ये எதிர்பார்க்கிறார். परमेश्वर आज के दिन में हमें चाहता है. देखिए ஏசாயா 6:8 வாசித்து பாருங்க. Isaiah 6:8 को पढ़ेंगे. ஏசாயா போதும். இன்று யாரை நான் அனுப்புவேன் என்று பிதாவானவர் அல்லேலூயா இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய். मैं அல்லேலூயா. किसे भेजूं करके परमेश्वर कहते हैं. அப்ப இயேசு அல்லேலூயா இதோ நான் உம்முடைய சித்தம் செய்யும்படி, இந்த மனுக்குலத்தை மீட்கும்படி நான் உம்முடைய சித்தத்தை செய்ய நான் போகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து கடந்து வந்தார். அல்லேலூயா. यीशु मसीह ने मैं जाऊंगा करके वो खुद को सौंप दिया. இந்த மாதிரி தான் பாரம் நமக்கு உண்டாகணும். ஆமென். ऐसा एक बोझ हमें भी होना है. இஸ்தியாமானுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் நானும் என்ன செய்யணும்? ஆத்மாவை அறுவடை செய்யணும். அல்லேலூயா. स्वामी की इच्छा को जान के वो बोझ जो हमें होना है. ஏன் அறுவடை செய்யணும்னா, क्यों है जो फसल करना है? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். परमेश्वर उसे चाहते हैं. மத்தேயு 9 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்க. मैथ्यू 9:37 को पढ़ेंगे. ம் 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 ஹல்லேலூயா. हालेलुया. ஆட்களோ கொஞ்சம், அற்போ மிகுதி. அல்லேலூயா. फसल बहुत है लेकिन जो है सेवक लोग कम है करके के परमेश्वर कहते हैं. ஆட்கள் கொஞ்சம் என்ன அர்த்தம்? सेवक लोग कम है इसका मतलब क्या है? பூமி முழுவதும் தேவனை அறியாத திரளான பாவிகள், ரட்சிக்கப்படாதவர்கள் திரளானவர்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் போதிக்க போதகர் காணாது, தேவைப்படுது. அந்த சித்தத்தை யார் செய்வார்? அதனால்தான் அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். வேலை ஆட்கள் என்ன? ஊழியர்கள். அல்லேலூயா. அதனால் ஆத்மாவை குறித்து தேவன் எவ்வளவு பாரப்படுகிறார் பாருங்களேன். ऐसे पक्के खेत तो बहुत है लेकिन जो मजदूर कम है करके यहाँ परमेश्वर. அதனால இந்த உலகத்தில் நீங்கள் நானும் ஆண்டவருக்காக செய்ய போகிற காரியம் என்ன? இது ஒன்று தான். ஆத்மாவா ஆதாயம் பண்ணணும் நீங்கள் நானும். ஆமென். आत्माओं को उद्धार करना है. அப்பதான் கர்த்தர் என்ன செய்வார்? तो परमेश्वर क्या करेंगे? மகிமைப்படுவார். परमेश्वर महिमा होगा. ஹல்லேலூயா. हालेलुया. லூக்கா 2 அதிகாரம் 11 வாசிங்க. லூக்கா 2:11. Luke 2:11. தாவீது
32 எதுக்கு பிறந்திருக்கிறாரு? ஆத்மாவை ரட்சகர். அவர் பேரே ரட்சகர்னா எப்படி? ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவர் பிறந்திருக்கிறார், ரட்சிக்கிறவர். அப்ப இதில் அவர் பிறப்பானதே, அவருடைய பிறப்பினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? ஆத்மாவை ரட்சிக்கத்தான். இதை சிமியோன் உறுதிப்படுத்தினார் பாருங்க. அதே லூக்கா 2:32 உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அதைங்களா, இதெல்லாம் ஆத்மாவை குறித்து தான். அல்லேலூயா. आत्मा के विषय में कहा गया है, ஆத்மாவை குறித்து தான் அங்கே வெளிப்படுது. आत्मा के विषय में प्रकटीकरण है. இயேசுவுடைய பிறப்பும் ஆத்மாவுக்காண்டி தான். यीशु मसीह के जो जन्म होना भी आत्मा के लिए, அவருடைய சிலுவையின் பாடும் ஆத்மாவுக்காண்டி தான். उनका क्रूस का जो है तकलीफ वो भी आत्मा के அவருடைய ஒவ்வொரு நிந்தையும் அடிகளும் பாடுகளும் எல்லாமே மரணமும் உயிர்த்தெழுதலும் எல்லாம் ஆத்மாவுக்காண்டி தான். उनका एक एक निंदा और मार खाना जो ஹல்லேலூயா. இந்த பாரம் நமக்கு இருக்கணும். ये जो है बोझ हमें ஹல்லேலூயா. हालेलुया. எப்பவும் பவுல் சொன்னது மாதிரி இது யாருக்கு இருக்கும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நிமிடத்துக்குள்ள திருவிருந்து ஆசரிக்கப்படும், அப்படிதானே? அந்த நேரத்தில் என்ன செய்தோம்? இப்போ அந்த பாடு மரணத்தை தியானிப்போமான்ற ஊழியக்காரர் சொல்ல, நம்ம அந்த நேரத்தில் மாத்திரம் பாடுகள் மரணத்தை தியானிப்போம். திரும்ப மறந்து போயிடும். திரும்ப நம்ம சுயநலத்தை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆத்மா குறித்து இராது, மறந்து போயிடும். இப்படி அல்ல. பவுல் சொல்கிறார், உம்முடைய பாடு மரணத்தை எங்கள் சரீரத்தில் எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அதே சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அப்போ கிறிஸ்துவில் என்ன சிந்தை? பிதாவின் சித்தத்தை செய்யணும், முடிக்கணும், ஆத்மாவை ரட்சிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், வியாதிகளுடைய கட்டுகளை சுகமாக்கணும், பேய் பிடிகளை இருக்கிறவர்களை விடுதலையாக்கணும். இதே சிந்தை தான் கிறிஸ்துவில். அதைத்தான் பவுல் போதித்து காமிக்கிறார், உணர்த்தி காமிக்கிறார். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே எங்களில். அவன் கிறிஸ்துவில் என்ன சிந்தை இருந்துச்சு? ஆத்மாவை குறித்து உண்டான சிந்தை. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப கிறிஸ்து உடையவளா நீங்கள் நான் இருக்கிறோம்னா இந்த ஆத்மாவை குறித்து பாரா இருக்கணும். ஹல்லேலூயா. ऐसे मसीह में रहेंगे तो आत्मा का जो बोझ हमें होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆட்களை கண்டு ஒதுங்கி ஓடக்கூடாது. ऐसे लोगों को देख के ऐसे ஹல்லேலூயா. छुपना नहीं है, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஐக்கியம் கிடையாது. ऐसे को ठीक नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்புறம் எப்படி ஆத்மாக்களை ரட்சிக்க முடியும்? तो कैसे हम आत्मा को उद्धार करें? ஹல்லேலூயா. हालेलुया. வருஷத்துக்கு வருஷம் மாறணும் கொஞ்சம் எல்லாரும். ஹல்லேலூயா. साल साल में हमको थोड़ा बदलना है. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही चाहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால இந்த நாட்களில் ஆத்மா அறுவடை செய்ய வாஞ்சிப்போம். கர்த்தர் இந்த வாஞ்சையை கொடுப்பாராங்க. ஹல்லேலூயா. ऐसे आत्मा को बारे में बोझ हम रखेंगे. யோவான் 3 யோவான் 1:7 வாசிங்க. 1 जॉन 1:7 को पढ़ेंगे. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? புறஜாதி இடத்தில் ஒன்றும் வாங்காமல் நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு எங்கே போனார்கள்? யார் இடத்துக்கு போனார்கள்? ஹல்லேலூயா. அறியாத மக்கள் மத்தியில் கிறிஸ்துவை சுவிசேஷம் வழியாய் அறிவிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்களை ஹல்லேலூயா திருப்பவும் நற்செய்தி எடுத்துரைக்கவும் ரட்சிப்பின் வழியை வெளிப்படுத்தவும் புறப்பட்டு போனார்கள். ऐसे अन्य जाति के बीच में मसीह का सुसमाचार फैलाने के लिए गए. இதுக்காக தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் அவர் பிள்ளையாய். ஹல்லேலூயா. आपको और हमको जो बुलाया गया है. ஊழியக்காரர்கள் மாத்திரம் தான் சுவிசேஷம் சொல்லணும் கணக்கு கிடையாது. सेवक लोग ही जो सुसमाचार फैलाना ऐसा करके नहीं है. நம்ம எல்லாருக்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது உண்மையானால், हम सबके लिए उनका लहू बहाया गया अगर वो सच है तो, அதே போல நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை உண்டு. उसी तरह हम सब पे जो हालेलुया. बोझ है நிச்சயமாய் கர்த்தர் கேட்பாரு. निश्चय परमेश्वर सुनेगा. எல்லார் மேலும் அது பவுல் சொல்றார் இல்லையா? 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. அது பவுலுக்குள்ள வெளிப்படும் அந்த பாரம். ஹல்லேலூயா. ஒரு கடமையாக பவுல் அதை செய்தார். वो एक जिम्मेदारी के तौर पे पौल जो कर रहे थे. பவுல் போன இடத்துல திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் கொடுத்தார். जब पौल गए कई लोग, बहुत से लोग उद्धार पाए.
அநேக பிசாசு பிடியில் இருக்கிறவங்களை விடுவித்தார். अनेक शैतान के चंगुल से छुटकारा தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் ஆத்மாவை அறுவடை செய்தார். परमेश्वर के राज्य के लिए जो उन्होंने फसल की कटनी करी, பவுலுக்கு சொன்னதுதான் நமக்கும், जो पौल को कहा गया वही हमारे लिए भी है, நமக்கு சொன்னதுதான் யாவருக்கும். जो हमको कहा गया वो सबके लिए। இதைத்தான் இந்த நாட்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ये आज के दिन परमेश्वर सबसे चाहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆத்மா குறித்து நமக்கு பாரம் உண்டாகும். आत्माओं के विषय में हमें जो है बोझ मन में होना है। ஆத்மாவை குறித்து நமக்கு ஒரு கரிசனை வேணும். आत्मा के विषय में जो है हमें जो है वो फिक्र होना चाहिए। நாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சமாதானத்தை பெற்றது போல हम उद्धार पाके परमेश्वर समाधान को जैसे पाए, பிறரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், ஒரு பார்வை, ஒரு எண்ணம், சிந்தை, ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. दूसरे भी वैसे ही उद्धार पाना है करके वो बोझ और फिक्र हमें होना चाहिए। தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही चाहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है? ஓசியா 11:4 வாசிங்க. होसिया 11:4 को पढ़ेंगे। ஸ்தோத்திரம். வாசிங்க. ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. हालेलुया। மனுஷரை கட்டி இழுக்குகிற அன்பின் கயர். ஹல்லேலூயா. ऐसे मनुष्य को बांध के खींचने वाला प्रेम का जो डोरी जो है, கயர் என்று சொல்லப்பட்டிருக்கு. जो अभी रस्सी बोला गया जो है, அது கயர் அல்ல. वो रस्सी नहीं है। நம்முடைய அன்பின் சில பார்த்தீங்கன்னா சிலருடைய வார்த்தையிலே அப்படி ஈர்ப்புண்டு நம்ம பேருவோம் பாருங்க. அந்த வார்த்தையானது கட்டி இழுக்கிற கயரை போல. ஆமென். உங்கள் வார்த்தையானது அவங்களை பாவிய மனம் திரும்ப செய்து கர்த்தர் பக்கமாய் இழுக்கணும். ஆமென். அந்த அளவுக்கு दूसरों से जो अच्छी तरह से बात करके अपनी ओर लेके आने वाली बात जो है, அன்பு நிறைந்த அந்த போதகம், அன்பு நிறைந்த அந்த டீச் ஆமென் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் தேவன் பக்கமாக வந்துடுவாங்க. இதுதான் प्रेम से भरा उपदेश होगा तो अपने आप लोग अपनी तरफ आ जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அனாதி சிநேகம் பார்த்தீங்களா? தேவனுடைய அனாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகத்தை பார்த்தீங்களா? அனாதி தேவன். ऐसे जो अनंत प्रेम से जो है मैंने तुमसे प्रेम किया। நீங்கள் நாள் ரட்சிக்கும் போது படும்போது கர்த்தர் கயரை கட்டி நம்மளை இழுக்க செஞ்சாரு இல்லையா? हम उद्धार में परमेश्वर ने क्या हमें रस्सी बांध के खींचा था? नहीं। எப்படி சரண்டர் ஆனோம்? அவர் பக்கமா எப்படி போனோம்? நமக்கே தெரியாது. हम कैसे कि हमें पता नहीं। அவருடைய அன்பின் வார்த்தை उनके जो प्रेम की जो बातें நம்மளை இழுத்தது. हमें जो ஹல்லேலூயா. हालेलुया। இந்த அன்பின் கயரை போன்ற அன்பு நிறைந்த வார்த்தை நமக்குள் இருக்குமானால், अगर ये प्रेम भरा जो बातें हमारे में होगा तो பிறரை அதை கட்டி இழுக்கிற கயரை போல இழுக்கும். ऐसे दूसरों को अपनी ओर खींचने जैसा वो रस्सी जैसे काम करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆத்மா எவ்வளவு முக்கியம் என்பதை பாருங்கள். आत्मा जो है कितना मुख्य है देखिए। லூக்கா 23:39 வாசிங்க. लूका 23:39 को पढ़ेंगे। लूक 23:39। சரி. இப்போ இது வருஷம் புனித வெள்ளிக்கிழமையில நம்ம தியானிக்கிற ஒரு தியானம் அப்படிதானே? இப்போ கவனிங்க. கள்ளன் தொங்குனா இந்த பரதேசில் இருப்பா என்று இதை தானே வாசித்திருக்கீங்க. இதில் ஒரு விளக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. इसमें एक बात है। இயேசு ஒன்று சற்று நிமிடத்துக்குள்ள மரண போராட்டத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிதானே? यीशु मसीह जो है क्रूस पे लटके थे। உயிர் போகக்கூடிய தருவாயில் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு சிலுவையில் தொங்கின வண்ணமாய். उनके जान जाने का समय आ गया था। ஆனால் அந்த உயிர் போகக்கூடிய அந்த தருணத்திலும் கூட ஒரு ஆத்மாவை ரட்சிக்க ஈர்த்தார் பாருங்க. ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. समय में आत्मा को उद्धार किया। அப்போ மரண பரிந்தும் அவர் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டே இருந்தார். मृत्यु तक भी उन्होंने आत्मा का उद्धार किया। இன்று என்னோடு பரதேசில் இருப்பாயாக. அந்த கடைசி स्वर्ग में रहेगा। தேவன் ஜீவனோடு கடைசி வேளையிலும் கூட ஒரு ஆத்மாவை விட்டு வைக்கல. परमेश्वर आखिरी समय में भी जो है परमेश्वर ने क्रिया किया, ரட்சித்தார். ஹல்லேலூயா. उद्धार किया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு ஆத்மா குறித்து அந்த நேரத்தில் அவரே துயரப்பட்டுக்கிட்டு வேதனை இருக்கும்போது பேசாமல் இந்த வேதனையிலே இருந்திருக்கலாம். வாயை திறக்கவே அவ்வளோ வேதனை, வாயை திறக்கக்கூடிய அளவுக்கு வேதனை. ஆனாலும் இந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? ஏன்னா அவர் தொங்கிக்கிட்டு இருப்பதும் இந்த கடைசி ஆத்மாக்காடி தான். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றே பரதேசியில் என்னோடு கூட இருப்பாய். அப்போ பார்த்தீங்களா ஆத்மாவுடைய பாரம் இயேசு
இதேதான் आत्मा का बोझ यीशु मसीह में किस प्रकार था आपने देखा होगा। கடைசி நிமிடம் வரைக்கும் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொண்டு முடிவு வரைந்தும் இயேசு கிறிஸ்து இப்படி தான் வாழ்ந்தார் பூமியில. அல்லேலூயா. आखिरी तक जो है आत्मा का जो उद्धारी किया, அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இப்போ நம்ம சொல்ல முடியுமா? அவர் செய்து பர்ஃபெக்டாக மனசாட்சியில் துப்புரவா குற்ற உணர்வு இல்லாமல் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிச்சிட்டேன் பர்ஃபெக்டாங்காரு. இப்போ நம்ம சொல்ல முடியுமா? ஆத்மா எந்த நிலையில் இருக்குது, எப்படி என்ன ஆலோசனை தகுந்தவை நேரத்தில் ஆலோசனை கொடுக்கதும் இதெல்லாம் அவசியமாக இருக்குது. आत्मा को ठीक समय एडवाइस दिया गया था कि नहीं, देखा जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆத்மா எவ்வளோ தேவனுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்க. आत्मा जो परमेश्वर की नज़र में कितना मुख्य है। அதனால தான் கர்த்தர் சொன்னபடி ஏசாயா 53:12 வாசிங்க. एसाया 53:12 को पढ़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இது ஒரு தீர்க்க தரிசனமா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசினது. एक भविष्यवाणी के तौर पे एसाया के द्वारा बोला गया था। அநேகரை உனக்கு யாருக்கு? ஏசாயாக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்க போறதா ஏசாயா வழியை தெரியப்படுத்தார். ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்க போற திரளான ஆத்மாக்கள் உன் மூலமாய் பூமியிலே ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை பிதாவாகிய தேவன் ஏசாயா தீர்க்க மூலியமா இதை உணர்த்துகிறார். அநேக ஆத்மாக்களை உனக்கு பங்காக கொடுப்பேன் தம்முடைய குமாரனுக்கு. அதே போல கொடுத்தாரா? பூமியில திரளான மக்களை ரட்சித்தாரா? ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் சங்கீதம் 2:8 வாசிங்க. Psalm 2:8 को पढ़ेंगे, भजन संहिता 2:8 को पढ़ेंगे। அநேக ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளை சுதந்திரமாய் கொடுப்பேன். अनेक जातियों को मैं तुझे दूंगा करके लिखा गया। இதெல்லாம் சொல்லப்பட்டதை அப்படியே இயேசு செய்தார். அவர் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு. ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ நம்மள என்ன சொன்னார்? நமக்கு என்ன சொன்னார்? நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் என்ன செய்யணும்? போய் ஹல்லேலூயா हालेलुया। நேரத்தையாவது அட்லீஸ்ட் நேரத்தையாவது கொடுங்க. ஆமென். தோத்திரம். समय को तो दो। ஹல்லேலூயா. हालेलुया। நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அறிமுகமானவர்கள்ட்ட இயேசுவை குறித்து பேசணும், சொல்லணும். ஹல்லேலூயா. அந்நியோனி ஐக்கியத்தோடு கூட அவர்களோடு நடந்து கொள்ளும் போது உங்கள் பக்கமாக இவங்க ஒரு உறவு வைப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நேரத்தையும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் எல்லாருக்கும் ரூல்ஸ். ஹல்லேலூயா. ये सबके लिए एक बात है। நாம் இப்படி செய்வதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னையும் அந்த அபிஷேகத்தை தந்து இது மாம்சத்தில் செய்ய முடியாது என்று சொல்லி தான் கர்த்தர் ஒரு தேச்சலவானை உங்களுக்கு செஞ்சிருக்காரு. அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேச்சலவலனை கர்த்தர் கொடுத்து அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்தி அவர் தான் நடத்தி செல்வார். நீங்கள் நடப்பீங்கன்னு சொல்ல நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்ச தேச்சலவனை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் முடங்கி கிடக்கூடாது ஒரு இடத்துல. ஹல்லேலூயா. पाके भी ऐसे हमें बैठने रहना, உற்சாகமாய் புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. उत्साह से जो है हमें जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। உற்சாகமாய் என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். ऐसे जोश से भर के हम जाना है। பிசாசு கூட தீவிரமாக காரியத்தை செய்துக்கிட்டு இருக்கான். எப்படி எவ்வளவு நரகத்துக்கு ஆட்களை சேர்க்கணுமோ அவ்வளவு தீவிரமாய் அவன் பிசாசு தீவிரமாக தம்முடைய கிரிகளை தந்திரமாய் நடப்பித்து கொண்டிருக்கான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எவ்வளவாய் அவனை பார்க்கணும் தீவிரமாய் ஆத்மா அறுவடை செய்யணும். ஹல்லேலூயா. हम भी जो बहुत तीव्रता से जो आत्मा को लिए क्रिया करना है। ஆட்கள் கொஞ்சம், அறுவடை மிகுதி. पक्के खेत तो बहुत है लेकिन मजदूर तो बहुत कम है। மிகுதியான இடத்துல போகணும். ஆமென்.
ऐसे जो जहाँ पे फसल बहुत है, ஆரம்ப நாட்கள்லாம் இப்படி நடந்துச்சு சபையில். எப்படி आरंभ के समय में ऐसे कलीसिया में ऐसे हुआ था. ஒரு மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள எப்படியாவது ஒரு ஆத்மாவை கூட்டி வந்தவர்கள் உண்டு. ஆமென். கூட்டி வந்து வாஞ்சோட தேடி அந்த ஆத்மா பின்னாடி குடிச்சும் குடியாமலும் வாங்க டிக்கெட் நான் போடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சிந்தனையும் கிடையாது, அந்த யோசனையும் கிடையாது, எல்லாம் மங்கி போய் கிடக்கு. ஹல்லேலூயா. आरंभ समय में ऐसे बहुत क्रिया हुआ समय. ஹல்லேலூயா. हालेलुया. ஆரம்ப நாட்கள்ல அப்படி இருந்து அப்படி வந்தவர்கள் சிலர் உண்டு. आरंभ के दिनों में ऐसा हुआ है, ऐसे ही बहुत लोग आए भी हैं. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம பெரிய ஐயா அவர்கள் मैंने सुना जब बड़े ஐயா जो है நித்தம ரோட்டில் நிற்பாராம். நின்றுட்டு ட்ரக்ஸை கொடுத்துட்டு ஒரு ஆத்மாவது எப்படியாவது என்ன செய்யணும், சுவிசேஷம் ஒரு ஆத்மாக்காண்டி நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு ஒரு வாஞ்சோடு ஒரு குறிக்கலோடு அவர் நின்று கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவாராம். ऐसे ஐயா जो है ट्रैक जैसे लोगों को बांट के ही आते थे. அவர் பட்ட இந்த பிரயாசத்தினுடைய பிரதிபலன் தான் இவ்வளவு பிராஞ்சி இவ்வளவு சபை ஊழியர்கள். ஹல்லேலூயா. उनका जो प्रयास के द्वारा इतना कलीसिया इतना ब्रांच जो है कलीसिया खुला. இந்த உலகத்திலே அவர்கள் விட்டுட்டு போனது தெரியுமா? संसार में उन्होंने क्या छोड़ के गया? தேவ சித்தத்தை செய்து முடித்து அவர்கள் போனார்கள். பாருங்க, இதுதான் பாராட்டக்கூடியது, பாராட்டக்கூடியது. परमेश्वर की इच्छा को जो पूरा करके गया, இதுதான் மேன்மையான காரியம். यही बड़ी बात है. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நானும் கடந்து போகும்போது संसार में छोड़ के आप हम जाएंगे, கர்த்தருக்காக என்ன செய்து முடித்து விட்டு நாம் போக போறோம். परमेश्वर के लिए हम क्या करके जाएंगे? சிந்தித்து பாருங்கள். आप सोच के देखिए. ஆத்மா आत्मा அறுவடை ரொம்ப முக்கியம். आत्मा को जो फसल जो कटनी बहुत जरूरी है. ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. जो एक आत्मा को जो सुधारता है वो ज्ञानी है. தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஹல்லேலூயா திரும்ப அவனை கர்த்தரிடத்தில் திருப்பும் போது ஹல்லேலூயா அவன் அழிந்து போவாது. திரளான பாவத்தை உங்கள் மீத்தம் ஆமென் பரலோகம் சந்தோஷப்படும். ऐसे राह भट के रागीर को जो है बहुत सारे पाप से छुड़ाने वाला बहुत बड़ा कार्य करता है. லூக்கா 15:7-10 வாசிங்க. ஆமென். பார்த்தீங்களா, எப்போ சந்தோஷம் உண்டாகும் பரலோகத்தில்? स्वर्ग में कभी खुशी होगा. ஒரு ஆத்மா மனம் திரும்பும்படி. எப்படி தானே? மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். 10 வாசித்தீங்களா? அப்போ பாவிகள் மனம் திரும்பணும். அவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் தான் என்ன செய்யணும்? அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து கர்த்தர் பக்கமாய் நாம் திருப்பணும். ஹல்லேலூயா. ऐसे आत्मा के मन फिराने स्वर्ग राज्य में बहुत खुशी होती है. இதைத்தான் தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. आज के दिन में हमें चाहता है, நான் உங்களை இனி மனுஷரை பிடிக்கிறவராக ஆக்குவேன். ஹல்லேலூயா. और अब मैं तुम्हें मनुष्य को पकड़ने वाला बनाऊंगा. நமக்கு அதை சொல்லட்டாலும் கூட அது பேதருக்கு தானே சொல்லியிருக்கிறாரு. நமக்கு என்ன? பேதருக்கு சொன்னதான் நமக்கும். ஹல்லேலூயா. ऐसे पत्थर को बोला गया तो हमें क्या करके हमने தேவன் ஒரு முறை ஒரு மனுஷருக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது எல்லாருக்கும் தான். ஹல்லேலூயா. परमेश्वर ने एक बार एक कार्य बोला है वो सबके लिए होता है. திரும்ப திரும்ப நமக்கு தனித்து வந்து சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. दोबारा हमें अलग से करके नहीं बताया जाएगा. அது புரியணும். அது என்ன? அதுல சில காரியம்னா அந்த ஆழமா அந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்து அதை வாசித்து. இப்போ நம்ம மார்க்கு 12:23 வாசிங்க. ஒரு காரியம் அதில் 12:23 மார்க் 12:23 வாசிங்க. மார்க் 12:23 வேத வாக்கியத்தை அவருடைய வல்லமையும் அவர்கள் அறியாதனாலே தப்பான எண்ணம் கொள்கிறார்கள். அப்படி பார்த்தீங்களா? வேத வாக்கியத்தையும் வல்லமையும். வேத வாக்கியம்னா அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக, அதாவது எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, அதில் உள்ள ஆராய்ந்து நிதானித்து நம்ம பார்க்கும்போது அதில் ஏதாவது வெளிப்படும். நம்ம என்ன செய்தோம்? மேலோட்டமாக படிச்சுட்டு போயிருந்தோம். அதனால் அப்போ வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இதில் ஒரு காரியம் இருக்குது. சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு உங்களுக்குள்ளே பிறந்த பிறகுதான் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. आत्मिक जो गहराई समझ आए तो ही छुटकारा मिलेगा. அதனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் பேசின வார்த்தையிலும்
அவருடைய கிரிகளிலும் ஆத்மாவை குறித்து உண்டான அந்த பாரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நாமும் கிறிஸ்துவுடைய பாரத்தை நாம் சுமந்து அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோமாக. हम भी मसीह के जो बोझ को समझ के हम उस प्रमाण को हम लेके चलेंगे. கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस संदेश को आशीष करेंगे. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து தெரிகின்ற ஆட்டை தேடி நான் ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி நான் ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இருளின் ஜாதிகள் பேருளி காணட்டும், இருளி ஜாதிகள் பேருளி காணட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் கொதிக்கட்டும், மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் கொதிக்கட்டும். அழிந்து போகின் ஆத்துமாக்களை தினமோ நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி நான் ஓடி ஓடி ஒளிப்பேன். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறே, திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறே. சுவரை அடக்க நான் தினமும் ஜெபிக்கிறே, சுவரை அடக்க நான் தினமும் ஜெபிக்கிறே. அழிந்து போகின் ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின் ஆட்டை தேடி நான் ஓடி ஓடி உழைப்பேன். எக்காலம் சத்தம் நான் மௌனம் எனக்கில்லை, எக்காலம் சத்தம் நான் மௌனம் எனக்கில்லை. ஜாம காவலன் சத்தியம் பேசுவே, ஜாம காவலன் சத்தியம் பேசுவே. அழிந்து போகின் ஆத்துமாக்களை தினமும் தினம் நினைப்பேன், அழிந்து திரிகின் ஆட்டை தேடி நான் ஓடி ஓடி உழைப்பேன். கண்ணீர் சிந்தியே விதையில் தூவிலே, கண்ணீர் சிந்தியே விதைகள் தூவிலே. கம்பீர சத்தமா அறுவடை செய்கிறே, கம்பீர சத்தமா அறுவடை செய்கிறே. அழிந்து போகின் ஆத்துமாக்களை தினமும் தினம் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி நான் ஓடி ஓடி உழைப்பேன். ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும், ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும். விண்ணகம் மயிலட்டும் திருந்து நடக்கட்டும், விண்ணகம் மகிழட்டும் பிறந்து நடக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன்,
அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி நான் ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி.